நம்ம வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் யூகே சேனல். நம்ம சேனல் நிறைய மேட்ச் எல்லாம் தமிழ் கற்றுக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மேட்ச் எல்லாம் தமிழ் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிற மேட்ச் நினைச்சிருக்காங்க எல்லா மேட்சையும் பற்றி எல்லாம் தமிழ் கற்றுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மேட்ச் எல்லாம் தமிழில் கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தரேன். இந்த மேட்ச் நடத்தினாக்க ஒரு சாதாரண ஒரு 10 ரூபா பணம் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 20 ரூபா பணம் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது சாதாரண 10 ரூபா பணம் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு 20 ரூபா பணம் எடுத்துக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து சும்மா ஒரு பழைய கண்ணாடி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஏதோ ஒன்று வச்சிங்க ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னாக்கா இந்த 20 ரூபா பணத்தை எடுத்து நான் மடிச்சுக்கிறேன். இப்படி 20 ரூபா பணத்தை மடிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த 10 ரூபா பணத்தையும் மடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பணத்தையும் நான் இப்படி சாதாரணமாக மடிச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பணத்தையும் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒன்றுமே இல்லை. இந்த பாக்ஸ் ஒரு எம்டி பாக்ஸாக இருக்குது. இந்த ரெண்டு பணத்தையும் நான் இந்த பாக்ஸ்குள்ளார வச்சிடுறேன். ரெண்டு பணத்தையும் இந்த பாக்ஸ்குள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பணத்தையும் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். என் கையிலையும் ஒன்றும் கிடையாது. இப்போது நான் இதுலேருந்து ஏதோ ஒரு பணத்தை என் கையில் நான் எடுத்துக்க போகிறேன். இதுலேருந்து ஏதோ ஒரே ஒரு பணத்தை மட்டும் என் கையில் நான் எடுத்துக்கிறேன். அது என்ன பணம் அப்படிங்கிறத எடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன பணம் அப்படிங்கிறத மட்டும் காட்டிக்கிறேன். ஓகே, 10 ரூபா பணத்தை என் கையில் எடுத்து இந்த கையில் நான் வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் ரெண்டு பணத்தை வச்சுட்டு இதுலேருந்து ஒரே பணத்தை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டேன். அது 10 ரூபா பணம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வச்சு மேஜிக் பண்ணிவிடுவோம். ஓ உங்களுக்கு தெரியுதா, அந்த 10 ரூபா பணம் 20 ரூபா பணமா மாறிடுச்சு. அப்போது இதில் வச்ச பணம் என்னவா இருக்கும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த 10 ரூபா பணம் பாக்ஸ் உள்ளார போயிடுச்சு. 20 ரூபா பணம் என் கைக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லா அப்படின்னு கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸு, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டிலேருந்து எம்டியாக ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பணம், ஒரு சாதாரண 10 ரூபா பணம் ஒன்று எடுத்துங்க. அப்புறம் ஒரு 20 ரூபா பணம் ஒன்று எடுத்துங்க. இந்த 20 ரூபா பணத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ரே இருக்குது. இப்போ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு 10 ரூபா பணத்தை, பழைய 10 ரூபா பணத்தை ஏதோ ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கணும். எப்படி ஒட்டிக்கிறேன்னு பாருங்கள். அதாவது இது இப்படி நான் மடிக்கிறேன்னா, மடிக்கும் பொழுது இந்த இடம் எப்படி மடிச்சுன்னு பாருங்கள். சும்மா 4ஆக மடிக்கிறேன். இப்படி 4ஆக மடிக்கும் பொழுது இந்த இடம் 20 ரூபா பணம் மாதிரி இருக்குல்ல, அதோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பணத்தை கட்டமாக கட் பண்ணி ஒட்டிருக்கேன். இப்படி பார்க்கும்போது இது 10 ரூபா பணம் மாதிரி தெரியுதுங்களா, எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா. இந்த சின்னதாக ஒட்டிக்கணும். இவ்வளோதான் மேட்ரு. காட்டும் பொழுது இந்த 10 ரூபா பணத்தை நல்லா காட்டிங்க. ஒரு 10 ரூபா பணம் எடுத்துன்னு சொல்லிட்டு காட்டுங்க. 20 ரூபா பணத்தை இப்படி முன்பக்கம் மட்டும் காட்டுங்க. காட்டிட்டு ஃபர்ஸ்ட் நான் மடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சாதாரண மடிச்சிங்க. இப்படி பார்க்கும்போது நீங்கள் சாதாரண ஒரு 20 ரூபா பணத்தை மடிச்ச மாதிரி இருக்கும். நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 ரூபா பணமாக இருக்கும். அது யாருக்கும் தெரியாது. இப்படியே வச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த 10 ரூபா பணத்தையும் மடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சாதாரணமாக மடிச்சிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10 ரூபா பணம் எந்த சைடு நான் மடிச்சு வச்சுக்கணும் அதே சைடு தான் இங்கேயும் ஒட்டியிருப்பேன். தெரியுதுங்களா, அதுமாதிரி கரெக்டாக ஒட்டிக்கணும். இப்படி காட்டும்பொழுது ரெண்டு பணம் எடுத்துன்னு சொல்லிட்டு காட்டிட்டு, ஓகே இந்த ரெண்டு பணத்தையும் நான் மடிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை காட்டுங்க. இதில் ஒன்று சொல்லிட்டு காட்டிட்டு இந்த பாக்ஸில் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கும்பொழுது எப்படி இருக்குன்னு கரெக்டாக பார்த்துங்க. வைக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியாமல், தெரியுதுங்களா, அவங்களுக்கு தெரியாமல் இந்த 20 ரூபா பணம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. தெரியுங்களா, இந்த 20 ரூபா பணம் மேலே வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி காட்டினீங்கன்னா ரெண்டு தெரிஞ்சிடும். சரி, இந்த ரெண்டையும் நான் உள்ள வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி உங்கள் பக்கமாக மறைச்சிக்கிட்டு இப்படி வச்சிருங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 20 ரூபா பணத்தை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே என் கையில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டிடுங்க. என் கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிட்டு இதுலேருந்து நான் ஒரு பணத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலே வச்ச அந்த 20 ரூபா பணத்தை எடுத்துங்க. அதாவது நீங்கள் இப்படி கவுத்து வைக்கும்போது அந்த 10ங்கிறது மேலே தெரியும். ஓகேங்களா, எடுத்துட்டு 20 ரூபா பணத்தை எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி காட்டும் பொழுது நான் 10 ரூபா பணத்தை எடுத்துக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருங்க. 10 ரூபா பணம் எடுத்து சொல்லி ஆக்சுவலாக அது 20 ரூபா பணமாக இருக்கும். காட்டும்போது இந்த 10 ரூபா பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இதை இப்போ இந்த கையில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு மேஜிக் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சுட்டு இப்படி என்ன பண்ணாக்க உள் பக்கம் இந்த கையால் இந்த 10 ரூபா பணத்தை தீர்த்தும் பொழுது திருப்பிடணும். திருப்பினா அது 20 ரூபா பணமாக தெரியும். திருப்பிட்டு இந்த 10 ரூபா பணம் 20 ரூபா பணம் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி காட்டிடுங்க. ஓப்பன் பண்ணி காட்டிட்டு அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி காட்டினீங்கன்னா பாக்ஸை ஏற்கனவே 10 ரூபா பணம் அப்படியே இருக்கும். இப்போ என்ன சொல்லணும்னாக்கா 10 ரூபா பணத்தை நான் எடுத்தேன், ஆனால் அது
உள்ள இருந்து 20 ரூபா பணம் வெளில வந்துருச்சு, வெளில இருந்து 10 ரூபா பணம் உள்ள மேட்சிங் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி செய்யணும் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லா உங்க கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு மேட்ச் கூட மீட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் ஸ்கிரீன் மித்தோட நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஒன்று கிளிக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.